Daily Bible School. Praise the Lord, children. Jesus loves all Daily Bible Schoolக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். children. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும் பொழுது வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள் அனைத்தையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்வோமா? எல்லாம் கைகளை கூப்பி கண்களை மூடி முழங்கால் படிடுங்க பார்ப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்துல துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஜீசஸ் லவ்ஸ் ஆல் டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு நீ விசேஷித்த ஞானத்தை நீ தருகிறீர் ஆண்டவரே. ஞானத்தின் ஆவியானவர் பிள்ளைகளுக்குள்ள நீ வாசம் செய்கிறீர் கர்த்தாவே. கர்த்தாவே, இயேசுவானவர் எப்படி ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தீரோ அது போல சகல விதங்களிலும் கர்த்தர் தாமே பிள்ளைகளை விருத்தி அடைய செய்வீராக. தகப்பனே, உங்க பிள்ளைகள் ஆண்டவரே வேதத்தை தியானிக்கும்படி வார்த்தைகளை கை கொள்ளும்படி கிருபை தாரும். பெற்றெடுத்த உள்ளங்கள் மகிழும்படி ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளரட்டும். எந்த ஒரு தீங்கும் பிள்ளைகளை அணுகாமல் காத்துக்கொள்ளும். கர்த்தர் தாமே எல்லா தீங்குக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். ஆத்மாவை காத்துக்கொள்ளும். போக்கை வரத்தை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பேன் என்று சொன்னீரே, அதற்காக சோத்திரம். சில்ட்ரன்ஸ், இப்பொழுதும் கூட வீடியோவுடைய இறுதியிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். சரிங்களா? ஸ்கூலுக்கு போகாத பிள்ளைகளுக்காக, எத்தனையோ பேர் பிள்ளைகளை கடத்துறாங்க இல்லையா, அந்த காரியத்துக்காக நம்ம வீடியோ பின்னாடி லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் வந்து ஒரு ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜபத்தை நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு 5 நிமிஷம் முழங்கால் படியிட்டு தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓகேங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரான இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நீ வல்லவர்கள் பாடுகிறோம் அப்பா.
குமாரனே கொடுத்தீங்கப்பா. லூக்கா 6ஆம் அதிகாரம். பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின்வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியே நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். 2ஆம் வசனம். பரிசேயரில் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். 3ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி, 4ஆம் வசனம், தான் புசித்ததுமன்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று சொன்னார். 5ஆம் வசனம். மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார். 6ஆம் வசனம். வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். 7ஆம் வசனம். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார். 8ஆம் வசனம். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். 9ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு, 10ஆம் வசனம். அவர்கள் எல்லோரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையைப் போல சொஸ்தமாயிற்று. 11ஆம் வசனம். அவர்களோ மூர்க்கவெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். 12ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். 13ஆம் வசனம். பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். 14ஆம் வசனம். அவர்கள் யாரெனில், பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு. 15ஆம் வசனம். மத்தேயு, தோமா,
அல்பேயோவின் குமாரனாகிய யாக்கோபு, தெல்லோத்தே எனப்பட்ட சீமோன். 16ஆம் வசனம். யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ்காரியோத்து என்பவர்களே. 17ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்தில் நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேக பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளினின்று குணமாக்கப்படும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்தும் எருசலேம் நகரத்தில் இருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். 18ஆம் வசனம். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். 19ஆம் வசனம். அவர்களிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். 20ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. 21ஆம் வசனம். இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். 22ஆம் வசனம். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 23ஆம் வசனம். அந்நாட்களிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். 24ஆம் வசனம். ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. 25ஆம் வசனம். திருப்தி உள்ளவர்களாயிருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியா இருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழிவீர்கள். 26ஆம் வசனம். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்பொழுது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். 27ஆம் வசனம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். 28ஆம் வசனம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். 29ஆம் வசனம். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்து கொள்ளுகிறவனுக்கும் உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. 30ஆம் வசனம். உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்து கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. 31ஆம் வசனம். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டுமென்று விரும்புகிறார்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். 32ஆம் வசனம். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. 33ஆம் வசனம். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படியே செய்கிறார்களே. 34ஆம் வசனம். திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. 35ஆம் வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர்கள் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. 36ஆம் வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். 37ஆம் வசனம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள்.
38ஆம் வசனம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். 39ஆம் வசனம், பின்னும் அவர் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார், குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ, இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா. 40ஆம் வசனம், சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். 41ஆம் வசனம், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன. 42ஆம் வசனம், அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். 43ஆம் வசனம், நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. 44ஆம் வசனம், அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும், முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சு செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. 45ஆம் வசனம், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான், இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். 46ஆம் வசனம், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போனுகிறது என்ன. 47ஆம் வசனம், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். 48ஆம் வசனம், ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. 49ஆம் வசனம், என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான், நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அமேன், ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். லூக்கா 6ஆம் அதிகாரம் முழுவதுமாக படித்ததை கேட்டீங்க இல்லையா? யார் நமக்கு புத்தி சொல்லுவாங்க? ஒரு அப்பா அம்மா ஆசிரியர்கள் தான் நமக்கு புத்தி சொல்லுவாங்க. நம்ம நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க தான் புத்தி சொல்லுவாங்க. கரெக்டாக சில்ட்ரன்ஸ்? லூக்கா 6ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது ஏசப்பா நமக்கு புத்தி சொல்கிறாரு. ஓகேங்களா? நீங்கள் பள்ளிக்கு போகிறீங்க இல்லையா, குடும்பத்தில் இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் எப்படி நடந்துக்கணும், யாரை சிநேகிக்கணும் அப்படின்னு ஏசப்பா என்ன பண்ணுறாரு? புத்தி சொல்கிறாரு. லூக்கா 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கிறார்களே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஸ்கூலுக்கு போனால் உங்களுக்கு யார் அங்கே இருப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. சிநேகிக்கிறதுனா ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள். ஓகேங்களா? நீங்கள் ஒரு டீமாக வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? இவங்கள மட்டும்தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறீங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது சில்ட்ரன்ஸ். உங்கள் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாரையுமே நீங்கள் என்ன பண்ணணும்? அன்பு கூறணும், எல்லாரையுமே ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கணும். ஓகேங்களா? ஆனால் கெட்ட காரியங்களை வந்து அவங்க பேசுகிறாங்க, கெட்ட காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு சொல்லலை. ஆனால் எல்லாரோட கூட ஒரு நட்புடன் கூட நீங்கள் என்ன பண்ணணும்? நடந்துக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும்? கொடுக்குற பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டுற பிள்ளைகளாக இருக்கணும். அதுதான் ஏசப்பா விரும்புகிறாரு. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? நீங்கள் எல்லாரிடத்துலையும் அன்பாக இருக்கணும், நட்பாக இருக்கணும்னு ஏசப்பா சொல்கிறாரு. ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? இப்பொழுது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் டேஷ், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி டேஷ், ஆ திருப்தி அடைவீர்கள், நகைப்பீர்கள், ஆ பசியாயிருப்பீர்கள், அழுவீர்கள், இ புசிப்பீர்கள், சிரிப்பீர்கள். சரியான விடையை எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா இந்த பூமி எங்கும் உங்கள் கண்கள் உலாவிக் கொண்டிருக்க சொன்னீங்கப்பா.
நல்லோர் மேல தீயோர் மேல நீ மழை பெய்கிற ஜெபனப்பா நீ ஒருவரே நீ புறமே தருவதில்லை, நீ பட்சபோதம் பார்க்கிறவர் இல்லப்பா ராஜா. அப்பா இந்த ராஜா ஜெபக்கிருப்பா ஆண்டவரே. அப்பா எவ்வளவு சிறு பிள்ளைகள் நடத்த பாருங்க ஆண்டவரே. இது எவ்வளவு பிள்ளைகள் காணாம போயிருக்காங்கப்பா. அப்பா உங்கள் பிள்ளைகள் ராஜா எங்க இருந்தாலும் அவங்களோட சுகத்தோடு ஜீவனோடு இருக்க, அதை பத்திரமாக இருக்க, இந்த உயிர் சேருமோ நாசம் மோசங்கள் பிள்ளைக்கு ஏற்பாடாக கிடைக்காதவரே. எங்க இருந்தாலும் சப்பானவரே திரும்பி எப்படியாவது ராஜா அதை இந்த பெற்றோருக்கு சேர ஆண்டவரே, அப்பா அம்மாவுக்கு சேர உதவி செய்யுங்க ராஜா. தூதர்கள் அனுப்புகிறாங்கப்பா, தூதர்கள் அனுப்புகிறாங்க ராஜா. எவ்வளவு பேர் காணாம போயிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஆண்டவரே. அதனால எங்க இருந்தாலும் சப்பா பத்திரமாக ராஜா அதே பெற்றோர்களுக்கு சேர்த்து கொண்டு சேர்க்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் சோதரம் இனி எந்த ஒரு பிள்ளையும் ஆண்டவரே காணாம போகக்கூடாதுப்பா. அந்த குப்பல் கிட்னாப் பண்ற குப்பல் ஆண்டவரே மனம் திரும்பட்டும் ராஜா. கொள்ளாத வழிகளை விட்டு ஆண்டவரே அவன் பயப்படாதுங்க ராஜா. பயப்படாதுங்கப்பா. கொள்ளாத மனுஷர்கள் பிள்ளைகள் தப்பா பயன்படுத்த நினைக்கிற மனுஷர்கள், தப்பான பார்வையில் பார்க்கிற மனுஷர்கள் மனம் திரும்பட்டும் கொள்ளாத எண்ணங்கள் பயத்தை உண்டாக்கும் ஆண்டவரே. காணாம போகக்கூடாதுப்பா. பிள்ளைகள் காணாம போகக்கூடாது. மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. மனம் திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மனம் திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீ வந்தால் சமக்குகிறாய் அனுப்புங்கப்பா. வேலவனுக்கும் வேலனற்றுக்கும் உதவி செய்கிறோம். லேசான காரியம் அற்ப காரியம் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா. கண்மலையான தேவனே ஒவ்வொரு பிள்ளையும் யார் நினைக்கிறீங்கப்பா நீங்க. ஆமென் ஆண்டவரே. ஒரு ஆசீர்வதிக்கிறீங்க ராஜா. பலத்த கரம் பராக்கிரம கரம் ஆமென் ராஜா. ஒவ்வொரு பிள்ளையோடு இருப்பதாக ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பாதுகாப்பு உதவி செய்யுங்க. ஒரு திருஷ்டில மனுஷன் சட்டத்தை கொண்டு வரணும். பயமுண்டாகட்டும் ஐயா. பயமுண்டாகட்டும் ஆண்டவரே. தன் பிள்ளைகள் போல நேசிக்க, தன் பிள்ளைகளை போல பார்க்க ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஆமென். பாதுகாப்பு கொடுங்க. பிள்ளைகளை பலப்படுத்தும் ஐயா. எல்லா வருங்காலத்திலும் சப்பா ஆமென். தேசங்களுக்கும் குடும்பத்துக்கும் அநேகருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆமென். பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் கர்த்தர் கொடுக்கிறார். ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம். ஹalleluya. வேலி அடைக்கிறோம் ஆண்டவரே. வேலி அடைக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் காக்கப்படி தூதர்களை கட்டளையிடுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். பாதுகாக்கட்டும் ஐயா. நன்றி 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 பா. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியாசரே கர்த்தராகிய ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.